கைகளில் கலைநயம் கொண்ட கலைஞர்கள் படைக்கும் பிரம்மனையே படைப்பவர்கள். களிமண்ணை கடவுளாக்கும் அவர்களின் தொழில் நசிவடைந்துள்ளது. களை கட்ட வேண்டிய தொழில் கலை இழந்திருக்கும் அவலத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் நகரின் ஒரு பின்தங்கிய பகுதி. இங்கு பல தலைமுறைகளாக பொம்மை தயாரிக்கும் தொழிலாளர்கள் வசித்து வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அனைத்து மத கடவுள்களின் பொம்மைகளை செய்து விற்பனை செய்து வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார்கள் அவர்கள். பொம்மைகள் பெரும்பாலும் களிமண் மற்றும் காகித கூழால் தயாரிக்கப்படுகின்றன. 100 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்கப்படும் இந்த பொம்மைகள் நடுத்தர மக்களின் வீடுகளை அலங்கரிக்கின்றன. இங்க 3 தலைமுறையா பொம்மைகள் மண் காகிதக்குள் பொம்மைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க நாங்க கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி, நவராத்திரி கொழுகு தகுந்த மாதிரி பொம்மைகள், விநாயகர் சதுர்த்தி தகுந்த விநாயகர் பொம்மைகள், கிருஷ்ணன் ஜெயந்தி கிருஷ்ணன் பொம்மைகள் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். விதவிதமான பொம்மைகள் இருக்கு. சில அவங்க போட்டோஸ்கேப்ப மாடல் கொடுத்தாங்கன்னா அது கூட நாங்க செஞ்சு கொடுப்போம். இங்க நாங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஸ்டேட் ஃபுல்லா அனுப்புறோம். வெளி மாநிலங்களுக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரிக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். யூஎஸ்ஏல இருந்து இப்ப ரொம்ப கொலு பொம்மைகள் பத்தி ரொம்ப விருப்பமா வாங்குறாங்க. யூஎஸ்ஏல இப்ப அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சார். நவராத்திரி மற்றும் கிறிஸ்துமஸ் காலங்களில் விற்பனை உச்சத்தை அடைவதாகவும் மற்ற காலங்களில் விற்பனை குறைந்து வருவதாகவும் சொல்கிறார்கள் பொம்மை தொழிலாளர்கள். களிமண்ணின் விலை அதிகமாகவும் கிடைப்பதற்கு அரிதாகவும் இருப்பதால் இந்த தொழிலை தொடர்வது கடினமாக இருப்பதாகவும் வேதனை பெருமூச்சு விடுகிறார்கள். இதுக்கு அந்த மழை நாள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சூளை போட முடியாது, மண்ணு கிடைக்காது. மண்ணு இப்ப 2500 3000 சொல்றாங்க வண்டி. அந்த மண்ணெல்லாம் வாங்கி வேலை செஞ்சா அப்போ நாங்க 2 நாள்ல செய்யற வேலை 10 நாள் செஞ்சா கூட எங்களுக்கு அந்த மழை டைம்ல நஷ்டத்துக்கு தான் வேலை செய்ய வேண்டியது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. போன வருஷத்துல மழை ரொம்ப எங்களுக்கு பொம்மை செய்ய முடியாத ரொம்ப இதாகி போச்சு சார். அச்சிங்க எல்லாமே ரொம்ப அதிகமா மழையில் நனைஞ்சு போச்சு. மண்ணுங்க ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு சார். இப்ப மண்ணு விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியா ஆகி போச்சு இப்போ. அதனால இப்ப எனக்கு அந்த வருஷம் பொம்மை போடுறதுக்கு சூளை போறதுக்குலாம் இடம்லாம் ரொம்ப இடம் இல்லாம ரொம்ப இதாகி போச்சு சார். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா செஞ்சா சரி நல்லா இருக்கும் சார். வண்டிப்பாளையத்தில் செய்யப்படும் பொம்மைகள் வெளிமாநிலம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மண்ணின் விலை குறைந்து விற்பனையும் ஏற்றுமதியும் பெருகினால் இவர்களின் வாழ்வு ஏற்றம் பெறும். அதற்கு அரசு உதவ வேண்டும் என்பதே இந்த ஏழை கைவினை கலைஞர்களின் கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து தேவநாதன்.